ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2017 கேட்ட யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கேள்வி என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம்டு இன் ஏர் அண்ட் தென் இன் எ மீடியம் ஸோ அதர் தென் ஏர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. So it is found that eighth bright fringe in the medium lies where fifth dark fringe lies in air. அப்போ the refractive index of the medium is nearly அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஏரில் பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு மீடியமில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ எயித்து பிரைட் ஃப்ரிஞ்ச். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் த எயித் பிரைட் ஃப்ரிஞ்ச் இன் த மீடியம். ஓகேவா? ஸோ இந்த ஏரை தவிர்த்து ஒரு மீடியமில் பண்ணுறாங்களே, அப்போது ஒரு எயித் ஃப்ரிஞ்ச் வந்து ஏரில் பண்ணும்போது ஃபிஃப்த்து ஃப்ரிஞ்சில் தெரியுது, லை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் நியர்லி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால், ஸோ அப்போ ஃபிஃப்த்து டார்க் ஃப்ரிஞ்ச் இன் ஏர் இஸ் ஈக்குவல் டு எயித் பிரைட் ஃப்ரிஞ்ச் இன் எ மீடியம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கணும். ஸோ 2n - 1 lambda d by 2d is equal to n lambda d by alpha d. ஆல்ஃபான்றது வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். நம்ம என்ன மீடியம் எடுத்துக்கிறோமோ அந்த மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா n is equal to 5ன்னு சொல்லிட்டாங்க ஃபார் ஃபிஃப்த் டார்க் ஃப்ரிஞ்ச். இந்த சைடில் வந்து n is equal to 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து இந்த n-ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ n is equal to 5ன்னு இந்த சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ 10 - 1 lambda d divided by 2d is equal to 8 lambda d. இந்த lambda d கேன்சல் ஆகிடும், ஸ்மால் டியும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ கேன்சல் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எஸ், கேன்சல் ஆன பிறகு ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 10 - 1 is 9, denominator 2 is equal to 8 by lambda. ஓகே, ஸோ 8 by ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா is equal to இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 8 into 2 divided by 9. ஸோ 16 by 9. ஓகேவா? ஸோ இந்த 16 by 9 நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 1.7777 போயின்னு இருக்கும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 1.78. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் இந்த கொஷினுக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நீட்டில் இதுமாதிரி ஃபிசிக்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன கொஷின்ஸு நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன் நான். ஓகேவா? ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மேலும் இதேமாரி நிறைய வீடியோஸ் நீட் ரிலேட்டட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெரிவேஷனுக்கு ஸோ என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.